கர்வத்தோட நான் சொல்லவே இல்லை. என்னைக்குமே அந்த கர்வம் என்கிட்ட கிடையாது. ஏன்னா நான் 25 வருஷமா நான் தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி நானும் வேலை செஞ்சிருக்கேன் என் ஓனர்கிட்ட. வேலை செஞ்சதுனால தான் இன்னைக்கு நான் தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். அதனால என்கிட்ட அந்த கர்வம் கிடையாது. உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு சார் 45 சார். 20 வயசுல வேலைக்கு போயிருக்காரு. இல்ல சார், நான் அதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிருக்கேன் சார். ஓகே. நான் 12 வயசுல வேலைக்கு போனேன் சார். சோடா கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். மாட்டுக்கு பதிலாக என்னை பூட்டிய காலம் உண்டு. புரியல. தள்ளு வண்டியில் மாட்டுக்கு பதிலாக என்னை பூட்டிய காலம் உண்டு. ஒரு சேடு கிட்ட ₹2.50 வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வாரத்துக்கு ₹15 சம்பளம். when I was in ஸ்கூல், நான் +2 படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா தள்ளு வண்டியில் சூப் கடை வச்சுட்டு இருந்தேன். ஒயின் ஷாப் பக்கத்தில் சூப் கடை வச்சுட்டு இருந்தேன். அந்த தள்ளு வண்டியில் சால்னா கடை, இட்லி. அவர் சொன்னார் இல்லையா, ஏதோ இட்லி வெரைட்டிஸ். நானா இட்லி சுட்டு வித்துட்டு இருந்தேன் சார். லுங்கி தான் கட்டிட்டு இருப்பேன். பைசா வாங்கி லுங்கில தான் போடுவேன். காலேஜ் ஈவினிங் காலேஜ் தான் படித்தேன். பட் எனக்கு டே காலேஜ் கிடைச்சது, என்னால் படிக்க முடியல. டே காலேஜ் படிக்க முடியாமல் ஈவினிங் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த பார்ட் டைம் அதை பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கம்பெனியோட மேனேஜர் சூப்பு சாப்பிட்றவர் என்னோட கம்பெனியில் டீ காஃபி கொடுக்க முடியுமா உங்களாலன்னு கேட்டார். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன்னு கேட்டதுனால சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அந்த கம்பெனிக்கு 82 பேருக்கு டீ காஃபி கொடுத்தேன் சார். அப்போ 65 பைசா டீ. 1990s 65 காசு. அந்த கம்பெனிக்கு இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். 25th இயர். இன்னைக்கு ₹5 வாங்குறேன் சார் அந்த கம்பெனியில டீக்கு. நன்றி உணர்ச்சியோட செஞ்சுட்டு இருக்கேன் அந்த கம்பெனிக்கு. பட் இன்னைக்கு நான் நிறைய எம்என்சிஸ்க்கு கார்பரேட்ல கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். 2 சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கேன், ஒரு நான்வெஜ் ஹோட்டல் வச்சிருக்கேன், ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் வச்சிருக்கேன். கார்பரேட்டுக்கு கேட்டரிங் பண்றேன், மேரேஜ்க்கு பண்றேன், பார்ட்டிஸ்க்கு பண்றேன், ஈவெண்ட்டுக்கு பண்றேன். எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பண்ணுவேன். சூப்பர். பாத்தீங்கன்னா வேலை செஞ்சதுன்னு சொன்னது முதல்ல 3 தான். அதற்கப்புறம் எல்லாமே தொழில் தான். ஆனா அவர் செஞ்ச வேலைன்னு பாத்தீங்கன்னா சேட்டு கிட்ட நான் ஒரு நாளைக்கு ₹2.50 ஒரு வேலை பார்த்தேன்னு சொன்னார்ல, சேட்டு ரொம்ப ஸ்கில்டு தான் வச்சிருந்திருப்பாரு இல்லையா? அது ரொம்ப பிரமாதமா இவரும் மகிழ்ச்சியோட தான் அந்த ஒயர் சுத்திட்டு இருந்திருப்பாரு அந்த கடையில. ஓனர் இன்னைக்கு கூட ரொம்ப சாரி சொல்லி முடிச்சிடறேன். அந்த ₹2.50 சம்பளம் வாங்கி பிரமாதமா ஒயர் சுத்துற ஸ்கில்டா இருக்க ஒரு ஆள் இருக்காரு இல்லையா? ஒயர் சுத்துவதே நான் தான் ரொம்ப ஸ்கில்டு, மிகச்சிறந்த ஆள் அப்படின்னு தொடர்ந்து ஒயர் சுத்திக்கிட்டு இருந்திருந்தாருன்னா அவர் கடைசியா சொல்லும் போது மொத்த பேர் கைதிட்டோம்ல, நீங்க உட்பட இத்தனை வேலை செய்யறேன், 2 சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கேன், இத்தனை கேட்டரிங் போறேன்னு. அந்த இடத்துக்கு வருவதற்கான காரணம் தொழில் செஞ்சதானே ஒழிய மாத சம்பளத்தில் இருந்ததுலேன்னு